எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் போல் தாரக மந்திரம் இல்லாமல் ஆரம்பிப்பது இல்லை. எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதை எழுதுங்கள் அல்லது ரெக்கார்ட் செய்யுங்கள். பஸ்ஸில் போனேன், ட்ரெயினில் போனேன், இதை எந்த விதமான சால்ஜாப்பும் தேவையில்லை. கையில் மொபைல் இருக்குது, ரெக்கார்டர் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணிடலாம், ஈஸி. எதையும் எழுதாமல் போனால், ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும், சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை அடைவீர்கள். நிதர்சனமான உண்மை. அதேபோல் குறிப்பிட்ட நேரத்தில் எதையும் செய்து முடிக்கணும். அது வெற்றியின் இலக்கு. அதுதான் வெற்றி. 3வது பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். 100% செய்ய வேண்டிய இடத்துல 99% நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1%னால 99% தோல்வி அடைஞ்சிடும். 1% தவறு போதும், மற்றதையும் கெடுத்துடும். புரியுதுங்களா? இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு போகிறோம். திரு சீதாராமன் அவர்களை கண்டினியூ பண்ணுறோம். இது 53A என்னோட இது. வேலை கிடைத்தது திரு சீதாராமன் அவர்களுக்கு. சூப்பர் அவுட் ஆஃப் ஃபோர்ஸ். திரு சீதாராமன் அவர்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. அவரை படித்து முடித்த உடனே எங்கெல்லாம் தேடணுமோ தேடினார். கரெக்டாக அவருக்கு ஒரு வேலை கிடச்சிது. முதல்ல போய் ஒரு மார்ஷல் அண்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி. அவங்க வந்து இவர் ஃப்ரெஷ் இன்ஜினியர். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தாருங்க. தன்னோட திறனை மேம்படுத்தி கொள்ள ஆரம்பித்தார். கொஞ்ச காலம் கழிச்சது, கொஞ்ச காலம் கழித்து L&T டிராக்டர் இன்ஜினியரிங்கில் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணார். எங்கே? பாம்பேயில் பவாய். அங்கே போய் சேர்ந்தார். மேலும் திறனை வளர்த்து கொள்வதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சது. புரியுதுங்களா? நிம்மதியான வாழ்க்கை போயிடலாம், அப்படி போயிருக்கலாம் போல். அவரோட எய்மு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, வெற்றி கொண்டு வந்தது. அதுதான் அவரோட மெயின். அதையும் செய்வதையும் செய்ய வேண்டும், செய்வதை வித்தியாசமாக செய்ய வேண்டும். அதில் ஒரு முக்கியமானது. முதல் தன்னோட ஒரு இடத்துல வந்து மைக்ரோடான் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஒன்று ஆரம்பித்தாருங்க. இன்ஃபேக்ட் நான் அதுலேயே நானே வேலை பண்ணியிருக்கேன். அதை நான் பெருமையாக கூட நினைக்கிறேன். நான் வேலை செஞ்சேன், கொஞ்ச காலத்துக்கு நான் வேலை செஞ்சேன். அப்புறம் அவர் அந்த மைக்ரோடான் ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. கொஞ்சம் எதுவுமே வியாபாரத்தில் நெளிவு சுழிவெல்லாம் உண்டு. அதை வச்சு அவர் தன் நெளிவு சுழிவெல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அதில் வந்தார். நிறையா பக்கத்தில் இருக்க கம்பெனிஸுகளுக்கு டிவிஎஸ்ஸு இது மாதிரி அப்போ தானே அந்த கம்பெனி தானே அப்போலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி டிவிஎஸ்ஸு, இந்துஸ்தான் டெலிபிரிண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறையா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்லாம் சின்ன சின்ன கம்பெனிலாம் உருவான நேரம் அது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளர்த்துக்க ஆரம்பித்தாங்க அந்த மைக்ரோடான் கம்பெனி மூலமாக. அதுவும் கடவுள் புண்ணியத்தில் பெரியவங்க ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சது. அது ஒரு மாதிரி நல்லா போக ஆரம்பித்தோடனே அவருக்கு இப்போது தன்னோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதை தன் மனசில் என்ன தோணுச்சோ, இந்த காம்பனண்டெல்லாம் நம்ம மிஷின் பண்ணுறோமே, இந்த காம்பனண்ட்டில் மேக்ஸிமம் மிஷினிங்கையே ஒரு ஃபோர்ஜிங் மாதிரி கொண்டு வந்து ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அப்போல்லாம் ஹார்ட் ஃபோர்ஜிங் தான் உண்டு. நிறையா ஹார்ட் ஃபோர்ஜிங் பண்ணுவாங்க. அதில் கிராக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. அது டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு நிறையா தெரியும். நிறையா. ஆனால் அதில் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றியே நினைவுகள். ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நினைக்கிறத நீ முடிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டே அப்படின்னா வெற்றி ஒன்றை தேடி ஓடி வரும். நீங்கள் வந்து அதை நினைக்கணும். நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் அதை வந்து விஸ்தாரமாக யோசனை பண்ணி அதை எப்படிலாம் அதுக்கு வேண்டிய புக்ஸு அது இது எல்லாத்தையும் படிக்கணும். 4 பேரோட பேசணும், 40 பேரோட பேசணும், நிறையா பேரோட பேசணும். இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஏன் பண்ணக்கூடாது பேசணும். இதை தான் அவர் பண்ணார். இந்த
ஒரு மெட்டீரியல் ஒன்று, எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். ஒரு 150 கிராம் உள்ள ஒரு மெட்டீரியலுக்கு 30 கிராமில் தான் காம்பனண்ட்டு, இல்லை 50 கிராமில் தான் காம்பனண்ட்டு, மிச்சம் 100 கிராம் அது அத்தனையும் வேஸ்ட்டு. இதை சேவ் பண்ணுற மாதிரி ஏதாவது வழி இருக்கா? இதுதான் இவரோட எண்ணம். அதாவது இது பேர் ஆங்கிலத்தில் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியா கிடைக்கும். பல பேர் அதை விட்டுடுறாங்க, சில பேர் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த ஸ்பார்க்கு அவருக்கு கிடச்சிது. இதை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? இதுதான் பாயிண்ட். ஆனால் அதை பற்றியே சிந்தனைகள் அப்படியே போய்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்தார். இதில் நடுவில் இவர் ஆரம்பித்த மைக்ரோட்ரானு நல்லபடியாக போயிட்டுருக்கு. தந்தைக்கு மிக சந்தோஷம். எஸ், பையன் சரியான திசையை நோக்கி தான் போயிட்டுருக்கான் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்பார்க்கு பேர் இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவோம், நாங்களாம் சொல்கிற வார்த்தை. ஒரு வெற்றி அடையணும்னா தட்ஸ் கால் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். வயரில் ஒரு 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 ஃபயர் இருக்கும், ஒரு செய்யணுங்கிற ஒரு வெறி இருக்கும். அந்த வெறி இல்லைன்னா வெற்றியை அடைய முடியவே முடியாது. அந்த ஃபயர் அவர்கிட்ட உடம்புல நிறையா போதா வரைக்கும் அவருக்கு சுறுசுறுப்பு குறையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக தான் இருப்பார். பல பல பிரச்சனை தான் மைண்டில் போட்டு யோஜா பண்ணி எழுதி நைட்டு 2 மணிக்கு எழுந்துச்சு. அவரும் பேசியிருக்கேன், 2 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி எழுதுவேன். அதெல்லாம் எல்லோரும் பண்ணுறது தான், அது வேறு விஷயம். அவரும் பண்ணியிருக்கார். நல்ல மனைவி, நல்ல மக்கள், நடுவில் கல்யாணமாக ஆகி அவருக்கு குழந்தை குட்டி எல்லாம் வந்தாச்சு. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளி உலகத்தை வெற்றி அடையிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டுக்குள்ளே நீங்கள் சக்ஸஸ் ஆகும். வீட்டில் மனைவி மக்களோட நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா வெளி உலகத்தை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டுக்குள்ளே நிம்மதியை கொண்டு வாங்க, வெளி உலகம் நிம்மதி ஈஸியாக வந்துடும். எப்போவுமே நான் சொல்கிறது. இப்போ இவருக்கு அந்த ஃபயரில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா புக்கை படிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணும்போது அவருக்கு ஒரு டீம் ஒன்று உருவாகும். எப்போவுமே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது 10 பேர் வருவான். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அது பண்ணால் இது வரும், அப்படி இப்படின்னு. அது மாதிரி இந்த ஐடியா என்ன அப்படின்னா, நான் சொன்னேனே 150 கிராம் உள்ளதில் 50 கிராம் தான் காம்பனண்ட், அப்படியே 100 கிராம் மிச்சம் அப்படின்னா அந்த 100 கிராமில் எவ்வளோ 3 காம்பனண்ட் அடிக்கலாம். ஸோ அத்தனையும் மிச்சம். இதுக்கு ஒரு ஐடியா, அதுதான் தேடிட்டு இருந்தார். கிடைச்சதே, கிடைக்காமல் இருக்குமா? முயற்சியோடையா நிகழ்ச்சி அடையா? எஸ், ஹாட் ஃபோர்ஜிங் இந்த இடத்துல கோல்டு ஃபோர்ஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதை கொண்டு வந்தார். ஏன்னா அதை பற்றி தான் தேடுறாரு. தேடினால் கிடைக்காதது எது? எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி மிஷின்ஸு அது இதுன்னு பேச ஆரம்பித்து ஒவ்வொரு இடமா டை டெவலப்மெண்ட்டு, அதுக்கு வேண்டிய ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு, இதெல்லாம் ஒவ்வொன்றா ஆரம்பித்தார். இந்த இவரோட வேலை செய்கிறாங்களே அந்த ஒரு டீம், அவரோட அவங்க பேசும்போது இவர் நிறையா பேசவே மாட்டார், காது கொடுத்து கேட்பார். இந்த இங்கிலீஷில் ஒரு பழமொழி ஒன்று உண்டுங்க, லிசனர்ஸ் நாட் ஓன்லி லைக்டு ஆல்சோ லேர்ன்டு அப்படின்னு. அதாவது காது கொடுத்து கேட்குறவன் பல அறிவுபூர்வமான விஷயங்களை தன் மனதில் வாங்கி கொள்ள முடியும். ஒருத்தர் பேசும்போது நடுவில் பேசக்கூடாது, அவங்கள முழுசாக பேச விடணும். அந்த மாதிரி காரணம். அதே நேரத்தில் பேசுபவர்களும் ஒரு விஷயம், இவன் நிறைய விஷயத்தை கேள்வி, அதாவது சொன்னால் புரிஞ்சுக்கிறான், இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லித்தரலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதுதான் பாயிண்ட். லிசனர் நாட் ஓன்லி லைக் ஆல்சோ லேர்ன்டு அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று. இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. இப்போ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அது கூர்ந்து கவனிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த கூர்ந்து கவனிக்கிறதோட கான்செப்ட் என்னெல்லாம் வருது பாருங்கள். பூமியில் இருக்கிற மரத்தில் ஆப்பிள் இருக்கும், ஆப்பிள் மரம் இருக்குது. ஆப்பிள் மரத்துலேருந்து எப்போவுமே விழுந்து தான் இருக்குது. யார் விழுதுன்னு சொன்னால்
ஒருத்தந்தானே கண்டுபிடிச்சான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு. அப்போ என்னாச்சு? அவன் பேர் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சார்ல, வெற்றி அடைஞ்சார்ல. எப்படி வந்தது? கூர்ந்து கவனித்தார், அவ்வளோதான். நீங்களும் அந்த மாதிரி தான் கூர்ந்து வரணும், கூர்ந்து கவனிக்கணும், கூர்ந்து கூர்ந்து கேட்குறத கேட்கும்போது வெற்றி உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இப்போது அவர் அந்த அந்த கோல்டு ஃபோர்ஸு அதை பற்றி முழுமையாக அதில் வெற்றி அடையிறதுக்காக முட்டிக்கிட்டு இருக்கார். வெற்றி அடைஞ்சாரா அப்படி கேட்குறீங்களா? அதான் நல்லாவே வெற்றி அடைஞ்சார். சரியான வெற்றி. வெற்றி சாதா வெற்றி இல்லை, வெற்றி வாகை சூடிட்டார். இன்றைக்கி 1500 பேருக்கு மேலே அவர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. தொழிலாளர்கள் பலருக்கு ரிட்டையர் ஆனாங்க, கவலைப்படாது, நான் மிஷின் தரேன், நீ பொழைச்சிக்கோ அப்படி சொல்லி பல சப்கான்ட்ராக்டிங் கம்பெனிகள்லாம் டெவலப் பண்ணி விட்டார். ஆன்சிலரி யூனிட்னு சொல்லுவாங்க, சப்கான்ட்ராக்டிங் யூனிட். பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து, பல பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாரு. இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, இளைஞர்களுக்கும் வேலை கொடுத்துருக்காரு. நல்ல தன்னால் முடிந்த அளவு அந்நிய செலவாணியை நிறைய சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி இந்தியாவில் அந்நிய செலவாணி அவசியம். அது ஏதோ லோக்கல் கம்பெனிலாம் விட்டாரா? இல்லைங்க, லோக்கல் கம்பெனிக்கும் விற்றுட்ருக்காரு. இப்போல்லாம் ஒரு 10 லட்சம் பீஸு, 2 கோடி பீஸு, 10 கோடி பீஸுனால் இவரை நம்பி தான் வருவாங்க. அந்த அளவுக்கு கம்பெனியை விருத்தி பண்ணிட்டார். சரிதான், இவர் தான் வந்துட்டார், போதுங்கிறீங்களா? அவர்கிட்ட ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, எல்லாம் கம்மா தான். போய்கிட்டே இரு, வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். உனக்கு கடவுள் இட் இஸ் எ கிஃப்டட். நீ வெற்றி அடையிறதுக்கு தான் பிறந்திருக்க, வெற்றி அடைஞ்சி காட்டு. முற்றுப்புள்ளியே கிடையாது, எல்லாம் கம்மா தான். இந்த ஒரு பொன்மொழி சொல்லிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருப்பதை கொண்டு சந்தோஷப்படு. தவறான ஒரு பாடுபடி. போதாது என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனமே கிடையாது, போதாது என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து. வெற்றி அடையணும்னா பண்ணிக்கிட்டே இரு. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் மேலே பறந்துட்டே இரு. ஃப்ளைட்டு மேலே போயிடுச்சு, வந்துடுச்சு, இதை வெற்றி அடைஞ்சிட்டு ஆஃப் பண்ண நல்லா தொப்புன்னு விழுந்துடும். அது புரியுதா? அதுதான் முக்கியம். கமா தான் தன்னோட ஒரு டீம் ஒர்க்கை ஒன்று க்ரியேட் பண்ணார். அந்த டீம் ஒர்க்கில் தானும் வளர்ந்தார், அவங்களே வளர விட்டார், பெரிய கம்பெனி மாற்றிட்டார். இன்றைக்கி அங்கே 1500 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. 1500 வேலைன்னு நினைக்காதீங்க, 1500 குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காரு. இதை தவிர பல ஆன்சிலரி யூனிட்டு தான் வளரும்போது அவர் வந்தார். இந்த கமா சொன்னேன்னு இன்றைக்கி டிஃபென்ஸ் ப்ராடக்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பண்ணுறேங்கிறார். 45 பிறந்தவருக்கு வயசு எவ்வளவு கணக்கு போட்டுங்க. ஆனால் டயர்ட்னஸ்ஸே கிடையாது, சரியான வேலை, எப்போ பார்த்தாலும் ஓகே. இப்போ சம்பாதிச்சிட்டாருங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, சும்மா இல்லைங்க. அவர் நிறைய பேர் படிக்க வைக்கிறார், காலேஜுக்கெலாம் படிக்க வைக்கிறாருங்க ஏழைகளை. நிறையா மருத்துவமனைக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காருங்க. இதை தவிர இதுக்கு ஏழைகளாக வந்தால் அவங்களுக்கு அந்த மருத்துவ செலவை ஏற்று அவங்களுக்கு அங்கே அந்த எந்த ஹாஸ்பிட்டலோ அங்கே நீ பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. அந்த லெவலுக்கு படிப்புக்கு கொடுக்குறாரு, ஏழ்மைக்கு கொடுக்குறாரு, மருத்துவ வசதி தராரு. இந்த மாதிரி மாமனிதர்கள்லாம் பிறக்கிறதுக்கு இந்த பூமி எவ்வளோ பெரிய தவம் பண்ணியிருக்கணும்பா, யோஜனை பண்ணி பாருங்க. இவர் ஒரு கம்பெனியில் வீட்டுக்கு அவர் ஒரு கம்பெனி ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, இதில் படிக்கிறாரு சொன்னேன் நான். இவரோட பசங்க எப்படி இருக்காங்க? அவன் பேர் ஒருத்தர் ரவிசங்கர்னு ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் முரளி சங்கர் இருக்காங்க. இங்கே 2 பேருமே என்ன செய்கிறாங்க,
அவருக்கேற்ற மாதிரியே அவங்களும் மோல்டாகிருக்காங்க. அதே தர்ம காரியங்கள் அது எல்லாத்தையுமே கண்டினியூட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், அவங்க தர்ம காரியம் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களா? இல்லைங்க. தாய் 8 அடி பஞ்சம், குட்டி 10 அடி 16 அடி பயம்பாங்க. அவர் இவரை மாதிரி 10 பங்கு ஸ்பீடாக இருக்காங்க அவங்க. இந்த வியாபாரம் நல்லா பெருகி நல்லா வரும். 1500 பேருக்கெல்லாம் இல்லை மக்கள், இன்னும் 10,000 பேருக்கு அவங்க வேலை கொடுப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. இது நடக்கும், நடந்தே தீரணும், நல்லது நடந்தே தீரணும். பழமொழிக்கு வந்துடுவோமா? நமது சொந்த நல்ல செயல்களே நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன. மற்றவர்களோட தீர்ப்பே இல்லை. அதாவது நமது சொந்த நல்ல செயல்களே, நாம் செய்கிற நல்ல செயல்கள் அதுதான் நம்ம பாதுகாப்பாக இருக்குது. மற்றவர்கள் சொல்கிறதுனால எதுவும் கெட்டெல்லாம் போகாது. அவங்க தீர்ப்பே சொல்ல முடியாது. அடுத்த எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.